பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த காலை தியான ஆராதனை வேளைக்கு ஆரம்பமாக கிறிஸ்துவ பாமாலையின் 73வது பாமாலை ராஜன் தாவீது நூறில் மாட்டுக்கொட்டில் ஒன்றிலே என்ற பாடலை எழுதி நின்று பாடல். மூன்று சரணங்களை பாடல். மாட்டு கோட்டில் ஒன்றிலே நாங்கள் போற்றுகின்றோம். குமார் நாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களை போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். பரிசுத்த ஆவியாக கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிபவரே, உம்மை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவரிக்கு நேரம் ஏற்கனவே அமைதியாக முழங்கால் படிட்டு நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. அப்படி தவறுகள் மீறுதல்களை ஆண்டுடைய சமூகத்தில் அறிக்கை செய்யலாம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாம் வழிகளை விட்டு வழியை அழைத்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் இணங்கி நடக்கும் பசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தகாதவரை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே,
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நம் ஒவ்வொருவருக்கும் இன்று தந்தருளுவாராக. ஆமென். திருவசன போதனை. ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. வேத பாடம் வாசிக்க கேட்கிறோம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 22 முடிய. யோசுவா 24 வசனங்கள் 14 முதல் 22 முடிய. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உற்றமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைதன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களையும் செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தேசத்திலே குடியிருக்கிற எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் எரிச்சலுள்ள தேவன், உங்கள் மீறுதல்களையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்ப உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசிக்க முடிந்தாயிற்று. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 துவங்கி 35 முடிய. மார்க் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 துவங்கி 35 முடிய. அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றான். பாட முடிந்தது. இந்த வண்ணமாகவே கிறிஸ்துவ கீர்த்தனை 70வது கீர்த்தனை, ஆத்மாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்ற பாடல 2-3 சரணங்களை பாடலாம். அப்பொழுது காணிக்கை செலுத்துகிறவர்கள் முன்னே வந்து அதுக்காக இருக்கிற காணிக்கை பெட்டிகளை ஒரு காணிக்கையை செலுத்தப்படி கேட்டோம்.
இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த தொழுதேற்று. தினம் தினம் உலகிலே செய்பயமான, தினம் தினம் உலகிலே செய்பயமான, விண்ணை பொறுத்தருளும் மேலான, விண்ணை பொறுத்தருளும் மேலான உன்னாண்டவரை தொழுதேற்று. இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. சபையை உட்காரப்படி கேட்டு ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். நோருக்கும் ஒரு வாக்கின் நீரப்போ. எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் இறுதி ஓய்வு நாள், உடைய பிறப்பின் நாளுக்கு பின் வருகிற முதல் ஓய்வு நாள். நாங்கள் உண்மை தொழுது கொள்ளும்படியே வந்திருக்கிறோம். தேவ பிரசனம் எங்களோடு கூட இருப்பதாக. வார்த்தை தியானிக்கும் பொழுது உடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியும் தங்கள் விசுவாசம் உறுதிப்படுத்தக்கூடியதாக இயேசுவின் நாம் தான் சொல்லி நம்பினார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்தின் இறுதி ஓய்வு நாள் நம் ஆலயத்தில் வச்சு ஆண்டவரை தொழுது கொள்வது அது மகிழ்ச்சியும் சிறப்புக்குரியது. இட்ஸ் ஆல் காட்ஸ் டூயிங். ஆண்டவருடைய கிருபை அது நம்மை ஆலயத்தில் வந்து தொழுது கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த வருடத்தை நாம் தேவ சமூகத்தை வைத்து துவங்கினோம். 2 மாதங்கள் பிறகு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம். உலகம் முழுவதும் இந்த அச்சம் இருந்தது. இந்த வருடம் முழுவதும் இப்படிதான் போகுமோ என்ற ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டோம். ஆனாலும் ஆண்டவருடைய கிருபை ஓரளவுக்கு இந்த தொற்றுநோய் குறைந்தது. மறுபடியுமாக இந்த தொற்றுநோய் வேறு விதத்தில் பெருக்கத்தை ஏற்படுத்தும், அச்சத்தை ஏற்படுத்தும் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். எதுவாக இருந்தாலும் நாம் மனதில் ஆராதிக்க
ஆமென். அவர் அற்புதங்களையும் அடையாளம் செய்கிறவர். அவர் நாமும் தரிக்கப்பட்டு நமக்கு அது தேவ பலன் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை சொல்றத நாம் விசுவாசிக்கிறோம். இதனாலும் கூட இறுதி ஓய்வு நாள் என்பதனால குடும்பங்களை குறித்து சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். It's a gift of God. Family is a gift of God. ஆண்டவர் கொடுக்கிற அருள்படை. ஒரு குடும்பங்கள் ஆண்டவரால் கட்டப்படுகிறார். வீடு ஆண்டவரால் கட்டப்படும் என்று 127ஆம் சங்கீதம் 1 சொல்லுகிறது. அவர்தான் கட்டுகிறவர். குடும்பத்தை கட்டுகிறவரும் அவர்தான். மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஒரு ஏற்ற துணைவியை கொடுக்கிறவர். ஏற்ற துணைவியை தான் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அதை வச்சு பார்க்கறதுக்கு நமக்கு பொறுமை இல்லை, நிதானமும் இல்லை. காரியத்தை கேட்பதற்கு முன்னாடியே கோபம் வந்தது. முழுசா அந்த காரியங்களை கேட்பதற்கு முன்னாடியே நாம பேச ஆரம்பிச்சிடறோம். கேள்வி திறமை குறைந்து விட்டது. பொறுமை இல்லை. பொறுமை இல்லாதனால் அநேக குடும்பங்கள் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். 30 வருடம் ஆச்சு, 40 வருடம் ஆச்சு, சில பேருக்கு 70-80 ஆண்டு. இன்னும் கூட கணவனை புரிந்து கொள்ளாத மனைவியை புரிந்து கொள்ளாத கணவர்கள் இருக்கிறதான் செய்கிறார். குடும்பங்களில் சமாதானம். இப்படிப்பட்ட காலம்தான் நம்முடைய காலங்களை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. உலகத்துக்குள்ள அழிவு பெருகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட செய்திகள் எப்போதெல்லாம் நாம் கேட்கிறோமோ, இப்போதெல்லாம் இதெல்லாம் பார்க்கிறோமோ, அப்போதெல்லாம் ஆண்டவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்பது தெரியப்படுகிறது. ஏன் வாசல் அருகே வருகிறார் என்று சொன்னால், மனுமக்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுப்பதற்காக, மனுமக்களுக்கு ஒரு கருணை காட்டுவதற்காக, மனுமக்கள் மேல் இரக்கம் பாராட்டுவதற்காக. அப்பொழுதெல்லாம் இந்த வாசல் அருகே வருகிற ஆண்டவர் இந்த மனுமக்களை பார்க்க அவர் உள்ளமுடைந்து போயிருக்கிறார். ஏனென்றால் மனுகுலம் அழுகிறதை அவர் விரும்புகிறவர் அல்ல. நாம் மனது ஆராதிக்கிற தேவன் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். அவர் இப்பொழுதும் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். அதனால்தான் இயேசுவுக்கு இன்னொரு பெயர் வைத்தாகிறது, இம்மானுவேல் என்று சொல்லி. இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. உடைந்து போயிருக்கிறீர்களே, கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறீங்களே, பிரிவினைகள் மத்தியில் இருக்கிறீங்களே, பாடுகள் மத்தியில் இருக்கிறீங்களே, உங்களோடு கூட பயணிக்கிறவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். குடும்பங்களில் பிரச்சனை இருக்கிறது, பிரிவில் இருக்கிறது, மனஸ்தாபங்கள், ஏழ்மை இருக்கிறது, பல குறைபாடுகள் இருக்கிறது என்று சொல்லி நொந்து கொண்டிருக்கிறோமே. அப்படி நொந்து கொள்ளுகிற உங்களோடு கூட ஆண்டவரும் நொந்து கொண்டிருக்கிறார். ஐயோ, படிப்பு கொடுத்தேன், வேலையை கொடுத்தேன், ஏற்ற துணைவியை கொடுத்தேன், ஏற்ற காலத்தில் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறேன், வேலையை கொடுத்திருக்கிறேன், வருமானத்தை கொடுத்திருக்கிறேன், வாழ்வு கொடுத்திருக்கிறேன், ஆனாலும் திருப்தி இல்லையே. ஒருவரை ஒருவர் நொந்து கொள்வோம். அநேக பெற்றோர் பிள்ளைகளை நொந்து கொண்டிருக்கிறார். எவ்வளோ கஷ்டப்பட்டு படி வச்சு அவருடைய நெருக்கம், அவருடைய சூழல், அவருடைய வேகம், அவருடைய ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறான் பிள்ளை. ஆனாலும் பெற்றோர் இன்னும் மனமடிவாக பிள்ளைகளை குறித்து இருக்கிறீர்கள். சோர்ந்து போகாதீர்கள். உன்னோடு கூட உடைந்து போய் சோர்ந்து போய் பக்கத்தில் இருக்கிறவர் ஆண்டவர் திருத்தும்படி, சீர்படுத்தும்படி, எப்படியாவது பிள்ளைகளை சரி பண்ணிக்கலாம். இந்த வருடத்தின் இறுதி ஓய்வு நாள் வந்திருக்கிறோமே, நம்பிக்கை விட்டாதீங்க. மறுநாள் குடும்பங்களை கட்டி எழுப்புகிறவர் ஆண்டவர், பிள்ளைகளை கட்டி எழுப்புகிறவர் ஆண்டவர். சமாதானம், சந்தோஷத்தின் மனநிறைவு ஆண்டவர் கொடுக்கும்படி விரும்பி அவர் காத்திருக்கிறார். இந்த நாளில அவரை ஆண்டவரை என் உள்ளத்துல வாங்க, என் இல்லத்துல வாங்கன்னு சொல்லி அழைக்கிறதற்கு மனம் இருக்கிறதா? அவர் வந்தால் குறைகளெல்லாம் நிறைவாகும் என்று 1 Corinthians 13 அதிகாரம் 10
வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்துட்டார் நிறைவா. பக்கத்தில் இருக்கிற ஒரு உள்ளத்தில் அழைத்து அவர் இல்லத்திற்குள் அழைத்தார். அவர் எங்க தூரமாக இருக்கிற தேவன் அல்ல. எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, அவர் நம் மேலேயே இருக்கிறார், நம் பக்கத்தில் இருக்கிறார், நம்ம உள்ளத்தில் இருக்கும்படி விரும்புகிறார். அவர் வாங்க ஆண்டவரே சொல்லுங்க, ஒரு பழசெல்லாம் மாறி போகும் என்று 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறார். அவர் வந்துட்டார், நமக்குள்ள இருக்கிற பழசெல்லாம் ஒழிந்து போகிறது. கோபம், எரிச்சல், பொறாமை, வைராக்கியம், பிரச்சனைகள், பிரிவினைகள் எல்லாம் மறந்து போவோம். அவர் நமக்குள்ள இருந்தால், அவர் நம்மோடு கூட இருக்கும்படி வந்தால், அதை நாம் விரும்பி அழைக்கும் பொழுது அவர் என் பாவங்களை மன்னித்தார் என்ற உணர்வு நமக்கு வரும். என் மீறுதல்களை மன்னித்தார், நான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறேன், ஏனென்றால் அவர் என்னை சுத்திகரித்திருக்கிறார் என்ற ஒரு எண்ணங்களும் சிந்தனைகளும் வாழ்வுக்குள்ள நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், உன் மனைவியை மன்னிப்பது லகுவாக இருக்கும், உன் கணவனை மன்னிப்பது லகுவாக இருக்கும், கணவன் மனைவியோடு சேர்ந்து இருப்பது லகுவாக இருக்கும், சகோதர சகோதரிகளோடு பெற்றோர் பிள்ளைகளோடு இணைந்து வாழ்வது லகுவாக இருக்கும். அந்த லகுவாய் நடக்க வேண்டிய காரியங்களை செய்யக்கூடாதபடிக்கு இருளிலே வைத்திருக்கிறார் சத்ருவான். இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி பல நிலைகளில் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்குள்ள சஞ்சலங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், சந்தேகங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், குறைகளையே பெருசாக நினைத்து அதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறதே காலத்தை கழிக்கும்படி வைத்திருக்கிறார். நமக்குள்ள ஆண்டவர் திறமையை வைத்திருக்கிறார், தாழ்ந்தலை வைத்திருக்கிறார், வாழ்வை வைத்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை நாம் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டு ஆண்டவரை மகிழ்ப்படுத்த வேண்டியவர்கள், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டிய நாம் இன்னும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம், சந்தேகத்தோடு இருக்கிறோம், பிரச்சனைகளோடு. இந்த கால போல, இந்த உலகத்தின் இறுதி போல, ஆண்டவரே என்னை ஒப்புக்கொடு, என் பாவங்களை மன்னின்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா அநியாயத்தையும் நீக்குவார் என்று வேதம் சொல்லுகிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்வது போல, எனக்கு ஏற்பட்ட எல்லா அநியாயங்களையும் நீக்கும்படி. எவ்வளவு அநியாயம் மட்டும் போயிட்டார் பாருன்னு சொல்றீங்களே, உன் கணவனை பார்த்து, உன் மனைவியை பார்த்து, உன் பிள்ளைகளை பார்த்து, உன் சகோதரனை பார்த்து, உன்னோடு வேலை செய்கிறவர்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, எவ்வளவு பெரிய அநியாயம். அதை எதிர்பார்க்க அன்எக்ஸ்பெக்டட் the problems, அதெல்லாவற்றையும் ஆண்டவர் நொடிப்பொழுது மாற்றினார். நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் என்னை மன்னித்தார், நானும் மன்னிக்கிறேன்னு வரும்பொழுது பவுல் அழகா எழுதுவார். பவுலடியில் கொலேசி சபைக்கு எழுதும்போது, கொலேசியருக்கு எழுதும் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் மேல் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல. ஆண்டவர் என்ன மன்னிச்சு, என் பாவங்கள் மீறுதல்கள் மன்னிக்கப்பட்ட, நான் மற்றவர்களை மன்னிக்க மனம், நான் மற்றவர்களை மன்னிக்கின்ற உணர்வு, குடும்பங்களுக்குள்ள சமாதானம், திருச்சபைக்குள்ள ஒரு சமாதானம், இந்த சமூகத்துக்குள்ள ஒரு சமாதானம். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றால் தேசத்துக்குள்ள சந்தோஷத்தின் சமாதானத்தை வைத்து ஆண்டவர் விரும்புகிறார். இந்த தேசத்துக்குள்ள அழிவுக்கு காரணம் ஆண்டுடைய நாமம் தரிக்கப்பட்ட நீ நானும் தான் இன்னும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காம நம் இஷ்டம் போல வாழுகிறதுனாலதான். என் படிப்பது பொதுவாது, பணம் பொதுவாது, உன்னுடைய அந்தஸ்து பொதுவாது, உன்னை தாழ்த்தி ஜபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிற பொழுது பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் நம்மை பார்த்து நம் பாவங்களை மன்னித்து இந்த தேசத்துக்குள்ள சேமத்தை வைப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். 2 அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்வது போல அது தேவை. இந்த வருடத்தின் இறுதி ஓய்வு நாளுக்கு வந்திருக்கிறோம். இந்த ஓய்வு நாள் நம்மை ஆராய்ந்து பார்க்கின்றன, நம்மை சீர்தூக்கி பார்க்கின்றன. மறுபடியும் நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப வேண்டும், நம்முடைய சபையை கட்டி எழுப்ப வேண்டும், இந்த நல்ல ஒரு சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டிய பொறுப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இட்ஸ் आवर ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அதை உணர்ந்தவர்களாக, ஒரு கிறிஸ்துவ குடும்பமும் அதை உணர்ந்தவர்களாக நாம் இருக்கிற இடத்துல சாட்சியா இருக்கும்படி ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். ஏனோ என்று வாழ்வது கிறிஸ்துவ வாழ்வு அல்ல, கிறிஸ்துவ குடும்பமும் அல்ல. அதை விட கிறிஸ்துவர்களா இல்லாததுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சாபம் இல்லைன்னா பரிதாபத்துக்குரிய மாறி போகும். கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வச்சுக்கிட்டு இன்னும் சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினைகளோடு பாவ வாழ்க்கையோடு இந்த உலகத்தை சார்ந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒரு நன்மையும் யாது. இன்றைக்கு நம்ம அதை பார்ப்போம், அடுத்த தலைமுறை பார்ப்போம், இல்லை அடுத்த தலைமுறை நடுவில் இருக்கிறத பார்ப்போம்.
இந்த வருடத்தின் இறுதி ஓய்வு நாளில் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறணும். ஆண்டவருடைய சுதந்திரவாளிகளாக மாற வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதனாலதான் யோனாவை அழைத்து சொன்னார், போப்பா நினைவைக்கு அவருடைய பாவம் என் சமூகத்தை வந்து ஏற்றது, அவர்களை நான் மன்னிக்க வேண்டும், அவர்களை என்னுடைய ஜனம் என்னுடைய சாயல் அவர்களை அவர்களை போய் எச்சரிக்கை கொடுத்துடுவார். அந்த பாவத்தின் உச்சம் ஆண்டவரை மோசேவை அழைத்தார். எகிப்திலே என் ஜனங்கள் படுகிற பாடுகளை பார்க்கிற வேதனைகளை பார்க்கிற அவர்கள் உடைக்கப்பட்டிருக்கிறார்கள். மோசே போய் அவர்களை விடுவிக்க வேண்டும். அதெல்லாம் அவர்களுக்கு என் நாமம் பறிக்கப்பட்ட பிள்ளைகள் என்னால் அழைக்கப்பட்ட என் ஜனம் இன்றைக்கும் பாடுகள் மத்தியில் வேதனை மத்தியில் இருக்கிறார்கள், அவங்களை விடுவி என்று மோசேவை அழைத்து சொன்னார். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்படி ஆண்டவருடைய உள்ளம் உடைந்து போயிருக்கிறார். என்றைக்கும் 2020 உடைந்து போயிருக்கிறோம். கவலையின் மத்தியில் இருக்கிறோம், ஏமாற்றத்தின் மத்தியில் இருக்கிறோம், குறைவுள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நினைக்கிறதெல்லாம் காணுவதை போல இருக்குது. நான் எதிர்பார்க்கிறது எப்போது நடைபெறும், எப்போது இந்த மகிழ்ச்சி, எப்போது சந்தோஷம், என்னுடைய தேவையை சந்திக்கப்படும் என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த 2020 கடந்து வந்துட்டோம். இந்த கடைசி ஓய்வு நாள் அன்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து சொல்லுவோம், எனக்கு இந்த ஆசீர்வாதம் தேவை, இந்த நன்மை தேவை, தடையாக இருக்கிற இந்த பாவங்களை எடுத்து போடுங்க, தடையாக இருக்கிற சாப கட்டுகளிலிருந்து என்னை எடுத்து போடுங்க, ஒரு புது வாழ்வு தாங்கள் சொல்லிக்கிறேன். ஏனென்றால் ஜென்ம பாவம் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தின் லோகத்தில் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். தீர்மானம் எடுக்க முடியல. படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வாழ்கின்ற இடத்துல கிறிஸ்துக்கு என்று சாட்சியாக இருக்க முடியல. ஏன்னா இந்த உலகம் இன்னும் நம்மளை பகைக்கல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து வர சத்துருவானவன் எழுப்பி பேப்பர்ல வந்து மேலே போட்டு பேசலாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவை இழிவுபடுத்துகிற காரியங்கள் எங்கோ வடநாட்டில் இருந்தது, இப்போ தென்னாட்டு வந்துச்சு. இப்போ இங்கேயே பேச ஆரம்பிச்சாங்க. இது நல்ல ஒரு காலம் தான். நாம் சீர்படுவதற்கு, நாம் சரிப்படுத்துவதற்கு, நாம் ஒப்புரவாக்குவதற்கு, நாம் சாட்சிகளாக எழுப்புவதற்கு அன்றாக இயேசு சொன்னார். அதை எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் அழகாக அதை பதிவு பண்றார். உலகம் உங்களை பகைக்க மாட்டாதுன்னு எழுதுறாரு. ஆனால் இப்போதான் பகைமையே வந்து கிறிஸ்துவுக்கு விரோதமாய் மேடம் போட்டு பேசுற அளவுக்கு வந்துட்டோம். கிறிஸ்துவுக்கு விரோதமாய் சட்டங்கள் ஏற்ற அளவுக்கு வந்துட்டோம். கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாய் என்று மக்கள் எழுப்புகிறார்கள். கிறிஸ்துவ அல்லாதவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். நல்ல ஒரு காலத்தை நாம் எதிர்நோக்கி நடந்து பயணிக்கிறோம். அது உண்மை. கிறிஸ்துவ விரோதமாய் எங்கெல்லாம் கூடி பேசுகிறார்களோ, அவதூறாய் பேசுகிறார்களோ, சட்டங்கள் ஏற்றுகிறார்களோ அது நல்ல காலம். கிறிஸ்துவர்கள் ஒருங்கிணைந்து ஆண்டவரை தேடுவதற்கு, ஒருங்கிணைந்து ஆண்டவரை மையப்படுத்துவதற்கு, ஒருங்கிணைந்து ஆண்டவருக்கு சாட்சியாய் எழுப்புவதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். அது இயேசு இப்படி சொன்னார், உலகம் உங்களை பகைக்க மாட்டாது என்று சொன்னார். 2020 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவராகிய இயேசு பிறந்து அவர் ஊழியம் செய்த நாட்களில் தெளிவாய் சொன்னார், உலகம் உங்களை பகைக்க மாட்டாது என்று எழுதுகிறார். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, ஆனால் அந்த உலகம் என்னை பகைக்கிறது. ஏனென்றால் இது உண்மை இல்லை, இது நேர்மை இல்லை, இது அநீதி, இது தவறு, இது சட்டத்துக்கு விரோதமானது, இது கற்பனைகளுக்கு விரோதமானது, இது மனுகுலத்துக்கு விரோதமானது, மனித நேயத்துக்கு விரோதமானது என்று நான் எச்சரிப்பு கொடுக்கிறதுபடினால இந்த உலகம் என்னை பகைக்கிறது என்று எழுதுகிறார். கிறிஸ்துவ நாமம் பறிக்கப்பட்ட நாமம், உண்மையுள்ளவர்களாக, நேர்மையுள்ளவர்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாக கிறிஸ்துவின் நாமம் பறிக்கப்பட்டதற்கு அடையாளமாக இருக்க வேண்டும். அதற்காக தான் இயேசு இந்த உலகம் மனிதனாய் வந்தார், நம்மோடு வாழ்ந்தார். பகைமை நான் தெரியும், கஷ்டம் நான் தெரியும், உடைந்து போறது நான் தெரியும், ஏமாற்றம் நான் தெரியும், தோல்வி நான் தெரியும், பகைக்கிறது எல்லாம் எல்லாத்தையும் அனுபவிச்சோம். கூடவே 3 ஆண்டுகள் இருந்தவன் காட்டிக் கொடுக்கிறான் என்று சொன்னார். அவனை பார்த்தவன் 3 ஆண்டு காலங்கள் வாழோ சாவோ நான் கூடவே இருப்பேன் என்று சொன்னவன் 3 தடவை பரிதவிக்கிறதை பார்த்தவர். இவனுக்கு ஒரு குற்றமும் இல்லை, ஆனாலும் இவனை நான் மரணத்துக்கு ஒப்புவிக்கிறேன் சொல்லுகிறவனையும் பார்க்கிறார். எல்லாருக்கும் தெரியும், முன்னாடி பேசுறவங்க தெரியுது, பின்னாடி பேசுறவங்க தெரியுது, முன்னாடி பலவற்றவங்க தெரியுது, பின்னாடி பலவற்றவங்க
சொல்லுகிறவர்கள் தெரியுது, மறைந்து சொல்லுகிறவர்கள் தெரியுது, பின்னாடி புறம்புகிறவர்கள் தெரியுது, பரிகாசம் பண்ணுறது தெரியுது, இது சரியில்லை அது சரியில்லை முறுமுறுக்கிறவர்கள் தெரியும். இயேசுவே தெரியும். தெரிந்திருந்தும் அவர் சத்தியத்தை சத்தியமாய் நின்றார். ஆனால் கிறிஸ்துவ மார்க்கம் இன்று மறைமானமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1 யோவான் 1:7 சொல்லுது, நான் தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிறேன் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தார், சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று எழுதுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி 6:6 சொல்லுகிறது, சிறுவர் முதல் பெரியோர் மற்றும் ஆசாரியர் முதல் தீர்க்கதரிசிகள் மட்டும் பொய்யர்களாய் இருக்கிறார்கள் என்று எழுதுகிறார். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு அவர் எழுதுவது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறார். சின்ன கூட பாலியல்ல நாட்ட முடிவுகளாக இருக்கிறார். வயது முதிர்ந்த 80 வயதானவரும் பாலியல் குற்றத்திற்கு ஆளாகிறார். திருடர்கள் இன்று 15-12 வயசு இருக்கிறவன் கொலைகளும் செய்கிறவனா இருக்கிறான். போலீஸ்காரங்க திரைக்கு போனாங்க. அவன் நினைச்ச இந்த மர்டர் பண்ணவன் ஒரு பழைய நல்ல கை தேர்ந்த கொலையாளியாக இருப்பான், குற்றவாளியாக இருப்பான், தேடி உட்காந்துக்கிறான். ஆனால் எங்க ஒரு சின்ன பையன், ஒரு 12 வயசு பையன் 15 வயசு பையன் பிடிச்சு அவன் விசாரித்தா நோண்டி போய் பார்க்கிறாங்க, ஆராய்ந்து பார்க்கிறார்கள். ஒரு 5-6 பிள்ளைகள் சேர்ந்து இந்த கொலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், கொள்ளைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாடு எந்த கதையில் ஓடிக்கொண்டிருக்கிறது? கிறிஸ்துவர்களாகிய ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நீயும் நானும் கண்ணிலோடு திறப்பி வாசலில் நிற்காவிட்டால் நீயும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் குற்றவாளிகளாக இருப்போம். ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. இந்த நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அவர் வாசலுக்கு வந்துட்டாருன்னு எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏனோதான் என்று வாழ்ந்தது போதும். இந்த 8-9 மாதங்கள் பட்ட பாடல் போதும். அது தொடர்ந்து 2021 தொடர போகிறது என்பதை மறந்து போவார். இந்த ஆண்டவர் எங்க இருக்கிறார், சாதிக்கிறார் இல்லை. நீயும் நான் ஒழுங்காக இருந்தால் தான் நான் கிட்ட வராது. நீயும் நான் பரிசுத்தமாக இருந்தால் அவை இருந்தால் நம்மை ஆண்டவர் ஒளியாக வைத்திருக்கிறார். இயேசு இருளிலே பிரகாசிக்கிற ஒளி. வேதம் தெளிவாய் சொல்வது யோவான் எழுதின சுவிசேஷம் 1:6 இருளிலே தான் அவர் வந்தார். ஆனால் இருள் அவரை பற்றிக் கொள்ளவில்லை என்று எழுதுகிறார். இருளிலே நான் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறேன், இருள் என்னை சுற்றி இருக்கிறது, ஆனால் அந்த இருள் என்னை தொடரவில்லை. ஏசாயா 9:2 சொல்லுது, மரண இருளில் பிரவேசிக்கிறவனுக்கு ஒளியாக வந்தவர் இயேசு. இந்த வருடம் முழுவதும் நாம் கடந்து இந்த இறுதி ஓய்வு நாளில் வந்துட்டோம். அடுத்த ஆராதனை இதெல்லாம் பேசவே முடியாது. கர்த்தர் செய்த சகல உதாரணம் மறவாதுன்னு எனக்கு வார்த்தை சொல்லிட்டு பழைய வருஷத்தை முடிச்சுட்டு போயிடும். இதுதான் வழக்கமாக நடக்குது. அதனால தான் இந்த ஓய்வு நாளை அதற்காக பயன்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் முழுவதும் உனக்கு படிப்புக்கு உதவி செய்தவர், வேலைக்கு உதவி செய்தவர், ப்ரமோஷனுக்கு உதவி செய்தவர், வாழ்க்கை துணைவை கொடுத்தவர், குடும்பங்களை கட்டி எழுப்பியவர், அருமையான பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படி பாக்கியத்தை கொடுத்தவர், உன் பிசினஸ்ல ஆண்டவர் பல நிலைகளில் பரிமாணங்களை வளர செய்தவர், உன் குடும்பத்தின் பிள்ளைகள் பல இடங்களில் நிற்கும்படி ஆண்டவர் நிறுத்தி வைத்திருக்கிறார். இதெல்லாம் நினைச்சிட்டு உன்னை இஷ்டம் போல வாழலாம்னு நினைக்காது. வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, அது கிறிஸ்துவுக்காக வாழ்க்கை. அதுதான் யோசுவா இங்கு வாசிக்கப்பட்ட வேறு பகுதி, ரொம்ப அருமையான பகுதி. அதை ரொம்ப நேரம் பேசிக்கலாம். ஆனால் ஒரு வசனம் தான் சொல்றேன், நீங்க ஒன்றும் திருந்துற மாதிரி இல்லைன்னு எழுதுறாரு. ஆண்டவர் எகிப்து அடிமையிலிருந்து மீட்டெடுத்தார், பல அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். வாழ்க்கை வழிநெடுக அவர் அற்புதமானவராக, அடையாளம் செய்தவராக, அதிசயமானவராகவே அவர்களுக்கு வெளிப்பட்டார் என்று யோசுவா சொல்றார். ஆனாலும் பாவம் தேர்வும் பொழுது கானான் தேசத்துக்கு வந்த பிறகு உன்னுடைய ஜென்ம சுவாபம் போல உன் ரத்தத்துல அந்த விக்கிரக ஆராதனை உழைத்து கொண்டிருக்கிறார். எமோரியர்களை போலவே நீங்கள் மாற்றப்படாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்குள்ள மாற்றம் வருமா? அதுதான் உடைத்து போய் வேதனை மக்களை யோசுவா இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிற ஒரு அறிமுகம். இந்த 2020ஆம் ஆண்டு இந்த கடைசி ஓய்வு நாளில் உங்களுக்கு பார்த்து ஆண்டவர் சொல்கிறது இதுதான். ஆண்டவர் பல நிலைகளில் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், அதிசயமாய் நடத்தி வந்தார், அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆனால் நாமோ அவருக்கு சாட்சிகளாய் எழும்ப முடியுமா?
முடியுமா? எது உங்களுடைய விருப்பம்? யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் எகிப்திலே சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். இது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து வெளியே வந்த பிறகு சொல்ற வார்த்தை அல்ல. வாழ்க்கையில பல அனுபவங்களை பெற்றவர்களாக, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தவர்களாக, அற்புதங்களுக்கு மத்தியில், அடையாளங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் தான் என்னை நடத்தினார், ஆண்டவர் தான் என்னை மீட்டெடுத்தார் என்று சொல்லி தண்ணீர் வேணும் போது தண்ணீர் கொடுத்தார், அப்பம் வேணும் போது அப்பம் கொடுத்தார், இறைச்சி வேணும் போது இறைச்சியை கொடுத்தார். வழிநடுக இந்த நன்மைகளை அனுபவித்த இஸ்ரவேல் மக்களுக்கு யோசுவா மூலமாய் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, வழிநடலை உருவாய் நடத்தி வந்தது. இன்னும் அந்த பழைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லையா? என்ன இன்னும் நம்பலையா? இன்னும் என்னை பின்பற்றுவதற்கு மனதற்றவர்களாக இருக்கிறீர்களா? யாரை நீங்கள் சேவிக்க போகிறீர்கள் என்ற கேள்வி பயணத்தின் இறுதியில் சொல்லுகிறார். இந்த வருடத்தின் இறுதி ஓய்வு நாளில் வந்திருக்கிறோம். இந்த வருடத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டுடைய கிருபையினால் நடத்தப்பட்டவர்கள். இந்த வருடத்தில் தான் நன்மையை பெற்றிருக்கிறோம், சுதந்திரித்திருக்கிறோம், நம்முடைய வீடு வாங்கியிருக்கிறோம், வீடு கட்டியிருக்கிறோம், பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்திருக்கிறது, பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம், நம்முடைய காரியங்களை ஆண்டவர் வாய்ப்பு செய்கிறார், நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார், குடும்பம், இப்படி பல நன்மைகளையும் ஆசீர்வாதங்கள் பெற்று இந்த வருடத்தின் இறுதியில் வந்திருக்கிறோம். இப்போ ஒரு கேள்வியை கேட்கிறார், எனக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா? உன் உள்ளத்தில் எனக்கு இடம் இருக்கிறதா? உன் இல்லத்தில் எனக்கு இடம் இருக்கிறதா? எனக்கு முதன்மையான ஸ்தானத்தில் வைக்க உன்னால முடியுமா? அதிகாலையில் எழுதி தேட முடியுமா? உன் குறைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது மட்டும் தேடுறதில்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுகிற அனுபவம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு பயணிக்கின்ற அனுபவம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை சேவிக்கிற அனுபவம், நிமிஷத்துக்கு நிமிஷமாய் ஆண்டவரை மையப்படுத்துகிற அனுபவத்தை உடையவர்களாய் நீங்கள் இருக்க முடியுமா? இதுதான் கேட்கிறார் யோசுவா. இஸ்ரவேல் மக்களை பார்த்து கேட்கிறார், உங்களை திருத்திக் கொள்ள முடியுமா? இப்பயாச்சும் சேவிப்பீங்களா? நானும் என் வீட்டாளரும் கர்த்தரையே சேவிக்கிறோம், நீங்க சேவிப்பீங்களா? ஒரு அழைப்பு இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்றார். இயேசு ஊழியத்தின் பிஸி ஷெட்யூல்ல போய் தட்டி ஐயா ஒரு நிமிஷம் இருப்பார், சரி நான் சொல்றேன் அப்படின்னு திரும்பி கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டுருப்பார். அப்படிதான் நான் பிஸியா இருக்கிறோம். ஆண்டவர் நேரம் இல்லை. பல நிலைகளை மனைவி பார்க்கறதோ, பிள்ளைகளை பார்க்கறதுக்கோ, கணவரை பார்க்கறதுக்கோ, குடும்ப காரியங்களை பார்க்கறதுக்கு இல்லை, சபை காரியங்கள் பார்க்கறதுக்கு இல்லை. இது நம்முடைய ஆலயம், நான் பொழுது கொடுக்குற இடம், இதுக்கு தேவை என்ன இருக்குது, இது எந்த சூழ்நிலை இருக்குது, இது நான் என்ன செய்யணும் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏதோ வார்த்தை ஒரு நாள் வந்து போனா போதும்னு நினைக்காதீங்க. அதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. இந்த திருச்சபை கட்டி எழுப்பப்படுவது, இந்த திருச்சபையில் ஊழியத்தை நடப்பிப்பதற்கு, இந்த திருச்சபை மூலமா ஆண்டவருக்கு சாட்சியாக எழும்புவதற்கு நான் என்ன செய்ய போகிறேன்? What's my important duty? What is my responsibility to involve in the church ministry? அது நமக்கு வரணும். It's my mother church. How to involve myself? ஒவ்வொரு நாளும் கேட்கணும். இது ஆண்டவருடைய சரீரம். இந்த சரீரத்துக்குள்ள நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு பாட வைத்திருக்கிறார், பாட திறமை வைத்திருக்கிறார், எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க திறமை வைத்திருக்கிறார், எனக்கு நற்செய்தி அறிவிக்கிற திறமை வைத்திருக்கிறார், எனக்கு கவுன்சிலிங் பண்ணுவதற்கு திறமையை வைத்திருக்கிறார். ஏதாச்சும் எனக்கு எதுவுமே தெரியல. நாளைக்கு போய் கதையால் தொடச்சுவார், இந்த ஜன்னலையால் தொடச்சுவார். நான் சின்ன வயசுல காலேஜ் படிக்கும் போது ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆலயத்துக்கு போவோம். மத்திய ஆலயம் சனிக்கிழமை நான் ஒரு 4-5 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்போம். எல்லாரும் ஆலயத்துக்கு போவோம். அந்த 4-2 மணி நேரம் சேரில் தொடச்சி இது ஒரு வழக்கமாக வச்சிருக்கோம். அதுதான் அன்னைக்கு செய்ய முடிந்தது. ஒவ்வொரு சனிக்கிழமை சாதனம் பார்த்தாங்க இருக்கும். 6:30 மணிக்கு பாடல் வந்துடும். அதனால அந்த கோயிலில் நாங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலேஜ் முடிஞ்ச உடனே பழைய ஒரு 4-5 பேர் எல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம கைவிட மாட்டோம். ஆண்டவருக்காக நீ எதை செய்து கொடுக்க. அதைதான் இயேசு தன்னிடத்துல அழைத்த சீஷருக்கு சொன்னார், உன்னுடைய சகோதரன் தாயை வந்து வாசல ரொம்ப நேரம் காத்துக்கிறாங்க பாரு, அவளை கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க, யாரின் தாய் யாரின் சகோதரன் அப்படின்னு சொல்லி
35ஆம் வசனம் சொல்வது, மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 35, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரரும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார். ஆண்டவர் தேடி இருக்கிறார். எனக்கு ஒரு சகோதரன் வேணும், எனக்கு ஒரு தகப்பன் வேணும், எனக்கு ஒரு தாய் வேணும். இந்த உலகத்தில் என்னை பிரதிபலிப்பதற்கு ஒரு தேவை என்பதை இன்றைக்கும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ அவருக்கு தாயாக, நீ அவருக்கு தகப்பனாக, நீ அவருக்கு சகோதரனாக, நீ அவருக்கு சகோதரியாக இருக்க உன்னை ஒப்பு கொடுப்பாய். சொல்ற தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என் சகோதரனும் என் சகோதரியும் என் தாயுமாய் இருக்க முடியும் என்று சொன்னார். இந்த வருடத்தின் இறுதி ஓய்வு நாளில் ஆண்டுடைய பெரிதான கிருபை, அவருடைய பாக்கியம் நம்மை ஆண்டுடைய சமூகத்தில் வந்து தொழுது கொள்ளும்படியாக ஆண்டு வைத்திருக்கிறார். அந்த நாளில் உங்களை ஆராய்ந்து எது தடையாக இருக்காது. ஆண்டு சமூகத்தில் அறிக்கை செய்வோம். ஆண்டுடைய நேரிட்ட பரிசுத்தமாக ரத்தத்தினால் கழுவப்பட முடியாத பாவங்கள் இருக்க முடியாது. இந்த நேரத்தை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த ஓய்வு நாளில் நீ கொடுத்த உங்களுடைய வார்த்தைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அது உங்களுடைய பிள்ளைகளுக்கு பயனுள்ளதாக மாறினதற்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்க சுவாமி. தன் தவறுகளை உணரட்டும், மீறுகளை அறிக்கை செய்யட்டும், பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஒரு புது வாழ்வு, புது சிருஷ்டிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்கிறார். உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். என் மட்டும் நடத்தினவர் வருடத்தின் இறுதி ஓய்வு நாள் மட்டும் நாங்கள் கிருபையாக நடத்தப்பட்டோம். ஒரு சில நாட்களுக்கு பிறகு ஒரு புதிய ஆண்டை துவங்க இருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உடைய பிள்ளைகள் சுவாமி, உம்மால் அழைக்கப்பட்டவர்கள், அவர் விசேஷித்தமானவர்கள். இந்த வருடத்தில் எத்தனை இழப்புகள் இருக்கிறது, எத்தனை கஷ்டங்கள் இருக்குது, எத்தனை கவலைகள் இருக்கிறது, எல்லாவற்றையும் கடந்து ஆறுதல் படுத்தி, தேற்றி, பலப்படுத்தி, சுகப்படுத்தி, வாழ்வு கொடுத்து வந்தவர். தொடர்ந்து என்னுடைய நடத்தின தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லி நல்ல ஆமென். ஞானஸ்தானத்திற்கு வந்திருக்கிறவர்கள் தங்கள் குழந்தையை முன்னே கொண்டு வரும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பழைய கீர்த்தனையில் 300வது கீர்த்தனை எழுதி நின்று பாடலாம். எந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளும் இந்த பாடலை எழுதி நின்று பாடுவோம். 249 புதிய பாடல் புத்தகத்தில், பழைய பாடல் புத்தகத்தில் 300 இந்த குழந்தையை நீர் ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவின் பாடல் சந்தப்படும். Yeah.
ஜெபம் செய்வோம். இஸ்ரவேலின் மேய்ப்பராக எல்லாம் வல்ல கடவுளே, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை விடுவித்து அவர்களோடு உறுதியான உடன்படிக்கை செய்தீர். உம்முடைய நிறைவான இரக்கத்தை உமது மந்தையின் மேல் பொழிந்தள்ளி உம்முடைய திவ்ய சுதந்திரத்துக்குள் ஞானஸ்தானத்தின் மூலமாய் சேர்க்கப்பட போகிற இக்குழந்தை உமது கிருபையின் உடன்படிக்கையின் மூலமாய் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கலும். இவர் உம்முடைய திருமைந்தனும் எங்கள் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் தேவரீர் எங்களுக்கு அருளச் செய்த நித்திய ஜீவனின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்ய வேண்டுமென்று உம்மோடும் தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக என்றென்றும் வீற்றிருந்த அரசாங்க. பிரியமான சகோதரனே சகோதரி, உங்கள் குழந்தையை திருமுழுக்கு கொடுக்கும்படியாக இங்கே கொண்டு வந்திருக்கிறீர்கள். நான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேளுங்கள். மார்க்கு சுவிசேஷத்தில் சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படி அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ அதை கண்டு விசனப்பட்டு, சிறு பிள்ளைகளின் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவளை தடை பண்ணாதீர்கள், கடவுள் ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. கடவுள் ராஜ்யத்தை சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதவன் எவனும் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். குழந்தையை கொண்டு வந்திருக்க பெற்றோர்களாகி நீங்கள் தெய்வ சமூகத்தில் முழு மனதோடு சபைக்கு முன்பாக நீங்கள் நான் கேட்க கேள்விக்கு பதில் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த குழந்தை கிறிஸ்துவ குடும்பத்தில் வளரவும், குழந்தை கிறிஸ்துவை மீட்பராக அறிந்து கொள்ளத்தக்கதாக திருச்சபையின் போதனையிலும் வழிபாட்டில் வளர்க்க பெற்றோர்களாகி நீங்கள் முயற்சி செய்வீர்களா? இந்த குழந்தைக்கு இடர்கள் உண்டாக்காதபடிக்கு உங்கள் இல்லற வாழ்க்கையில் ஒழுங்காக நடத்த முயற்சி செய்வீர்களா? இந்த குழந்தை கிறிஸ்துவில் வேரூன்றி விசுவாசத்தை வளரவும், கர்த்தரின் பந்தியில் பங்கு பெறவும், திருச்சபையின் அந்யோன்யத்திலே கடவுள் உண்மையாக சேவிக்க உலகத்தில் செல்ல உதவியாக இருக்கும்படி பிற்காலத்தில் இந்த திருச்சபையின் முழு அங்கத்தினராக திடப்படுத்தல் பெறுகிற வரைக்கும் இந்த குழந்தை விசுவாசத்தில் வளர்க்க நீங்கள் முயற்சி செய்வீர்களா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரிய கடவுளை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் சபையார் யாரும் எழுந்து நின்று இவரோடு சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சொல்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தவர் குழந்தை பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலர் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்து எழுந்தருளினார். பரமனுக்கேறிய சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சலை வைத்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரை மரித்தவர் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்க பிரச சபை பரிசுத்தவான்களை ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரி வைத்ததும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இப்போது அறிக்கை செய்த இந்த விசுவாசத்தின்படி ஒரு குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க விருப்பம் உள்ளவர்களாக இருக்கலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இக்குழந்தையும் நம் மத்தியில் இருக்கின்ற ஏனைய பிள்ளைகளும் கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் வளர்கிறதற்கு ஏதுவாக நீங்கள் கிறிஸ்துவின் திருச்சபையின் உறுப்பினராக உங்கள் அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்களா? நான் சொல்ல பதில் சொல்லுங்க. கடவுள் ஒத்தாசையுடன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கடவுள் ஒத்தாசையுடன் விசுவாசத்திலே நடப்போம். எங்கள் ஐக்கியத்தில் இக்குழந்தையை ஏற்றுக்கொள்கிறோம். ஆமென். நின்ற வண்ணமாக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, திருமுழுக்கு கொடுக்கும்படியாக இங்கு வைத்திருக்கிறதான தண்ணீரை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஜெபித்து பரிசுத்தப்படுத்த தண்ணீர் நீர் கொடுக்கிறது சுவாமி, ஜெய ஊற்று. இது எங்களை சுத்திகரிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த தண்ணீரில் மூலமாக ஞானஸ்தானம் பெறப்போகிற குழந்தையும் சுத்திகரிக்க, புதுப்பிங்க, புது சிருஷ்டிக்குரிய அனுபவங்களை இந்த குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நாமத்தினால வாழ்த்து. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். இந்த குழந்தைக்கு எக்லிஷியா சாலமோன் என்று பெயர். எக்லிஷியா சாலமோன் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். உன்னை கிறிஸ்துவின் மந்தியாக நம்முடைய திருச்சபையில சேர்த்துக்கொண்டு உன் நெற்றியிலே சிலுவை அடையாளத்தை வரைகிறேன். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ அறிக்கையில் ஒருபோதும் வெட்கப்படாமல் உன் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் உண்மையுள்ள தொண்டராக நிலைத்து நிற்கும்படி கர்த்தர் தாமே உனக்கு அருள் புரிவாராக. ஆமென். என் தாடி
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையாக கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி சமாதானம் சந்தோஷம் மன நிறைவை கட்டளிட்டு இந்த குழந்தை விசுவாச வளர்க்க சகல ஆசீர்வாதம் உண்மை தந்தருவாராக. ஆமென். நின்ற வண்ணமாகவே கிறிஸ்துவ கீர்த்தனையில் 79வது கீர்த்தனை, தோத்திரம் செய்வேனே இரட்சகனை தோத்திரம் செய்வேன் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது இரண்டாவது காணிக்கை எடுக்கப்படும். அம்பர
கர்த்தருடைய பரிசு நாமத்தின் சோத்திரம். திருச்சபையர் அனைவருக்கும் நான் என் சோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு நடைபெறும். 31/12/2020 வியாழக்கிழமை இரவு அன்று 11 மணிக்கு விழிப்பு ஆராதனை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 1/1/2021 அன்று புத்தாண்டின் வழிபாடு காலை 8:30 மணிக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏழை பிள்ளைகளுக்கும் புடவைகள் மற்றும் துணிமணிகள் கொடுக்க விரும்புவோர் அடுத்த ஆராதனை வருகின்ற ஆராதனை படைக்கலாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்றைய தினத்திலும் கூட ஞானஸ்தானத்தின் மூலமாக கிறிஸ்துவின் மந்தையில் சேர்க்கப்பட்ட குழந்தை எக்லீசியா சாலமோன் அவர்களை திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம். அவருடைய பெற்றோர்களையும் அவருடைய தாத்தா பாட்டி அவர்களையும் வாழ்த்துகிறோம். கிறிஸ்து பிரிவானவர்களே, நமது ஆலயத்தை சுற்றியுள்ள அந்த நடைபாதையில் பழுதடைந்திருப்பதால் அதை சீரமைக்க குருசேகர் குழுவில் அங்கத்தினரை கேட்டுக்கொண்டோம். அதன்படி அதுவும் இந்த பால் சிலை அதற்கும் நன்கொடை வேண்டும் என்று ஆயர் கேட்டுக்கொண்டதன் பேரில் திரு ஹென்றி ப்ரவுன் அவர்கள் 7000-ம், திரு ஆர் ராஜ்குமார் அவர்கள் 5000-ம், திருமதி ரேச்சல் கிருபாகரன் அவர்கள் 500-ம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற வாரத்தில் நடைபெற்ற ஆராதனைகளில் காணிக்கை விவரம் 20/12/2020 அன்று நடைபெற்ற ஆராதனை காணிக்கை மாதத்தா காணிக்கை 34,100, தோத்திரை காணிக்கை 1,600, ஆண்களுக்கு சங்கம் 1,550, பெண்களுக்கு சங்கம் 1,720, வாலிபர் ஐக்கிய சங்கம் 500, புதிய ஆலய கட்டிநிதி 2000, ஓய்வு நாள் பள்ளி 620, பேராயர் பிரதிநிதி 1,420, நலிந்தோர் நலநிதி 1,070, குருத்துவ பணியாளர் 1,620, ஆராதனை காணிக்கை 3,085, கல்வி நீதிக்காக பெறப்பட்ட காணிக்கை 2,370, பெண் கிறிஸ்துமஸ் உரை காணிக்கை 1,750, வருடாந்திர குடும்ப நன்றி படையல் காணிக்கை 1,700, பெயர் குறிப்பிடாமல் செலுத்தப்பட்ட நன்றி காணிக்கை 15,600, பொருத்துணை காணிக்கை ஆக மொத்தம் 70,705. இரண்டாம் காணிக்கை தோத்திரை காணிக்கை 1000, பிறந்தநாள் காணிக்கை 500, திருமண நாள் காணிக்கை 200, ஆராதனை காணிக்கை 3,780, சுயவெறிப்பின் உண்டியல் காணிக்கை 200, தியாக நன்றிப்படைகள் காணிக்கை 200 ஆக மொத்தம் 18,380. 22/12/20 அன்று 6:30 மணிக்கு மாலை 6:30 மணிக்கு பெறப்பட்ட காணிக்கை மாசத்தா காணிக்கை 8000, தோத்திரை காணிக்கை 210, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 10, பெண்கள் ஐக்கிய சங்கம் 10, வாலிபர் ஐக்கிய சங்கம் 10, புதிய ஆலய கட்டிநிதி 10, ஓய்வு நாள் பள்ளி 10, பேராயர் விடுதிநிதி 10, நலிந்தோர் நலநிதி 10, குருத்துவ பணியாளர் 10, திருமண ஓலை காணிக்கை 700, ஆராதனை காணிக்கை 1,575, கல்வி நீதிக்காக பெறப்பட்ட காணிக்கை 10, பெண் கிறிஸ்துமஸ் உரை காணிக்கை 100, குடும்ப வருடாந்திர குடும்ப நன்றி காணிக்கை 500, கேரட்ரவுன்ஸ் காணிக்கை 100 ஆக மொத்தம் 11,275. 25/12/20 கிறிஸ்துமஸ் 5 மணி ஆராதனை மூலமாக கிடைக்கப்பட்ட காணிக்கை மாஸ்டா காணிக்கை 34,030, தோத்திரை காணிக்கை 6,650, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 2,540, பெண்கள் ஐக்கிய சங்கம் 3,830, வாலிபர் ஐக்கிய சங்கம் 5,470, புதிய ஆலை கட்டிநிதி 1,140, ஓய்வு நாள் பள்ளி 1,140, பேராயர் பிரதிநிதி 1,005, நலிந்தோர் நலநிதி 2,505, குருத்துவ பணியாளர் 1,155, ஆராதனை காணிக்கை 20,820, கல்வி நிதிக்காக பெறப்பட்ட காணிக்கை 1,115, பெண் கிறிஸ்துமஸ் உரை காணிக்கை 4,110, இசை உலா உரை காணிக்கை 6,300, வருடாந்திர குடும்ப நன்றி படையல் காணிக்கை 5,400 ஆக மொத்தம் 97,210. இரண்டாம் காணிக்கை தோத்திரை காணிக்கை 1000, ஆராதனை காணிக்கை 36,705 ஆக மொத்தம் 37,705. 8:30 மணி ஆராதனை காணிக்கை
மாசத்தா காணிக்கை 19,800, தோத்திரை காணிக்கை 390, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 140, பெண்கள் ஐக்கிய சங்கம் 240, வாலிபர் ஐக்கிய சங்கம் 140, புதிய ஆலை கட்டிடம் 140, ஓய்வு நாள் பள்ளி 140, பேராய் விருதுநிதி 140, நலிந்தோர் நலநிதி 4,940, குருத்துவ பணியாளர் 140, திருமுழுக்கு காணிக்கை 500, ஆராதனை காணிக்கை 8,350, வெண் கிறிஸ்துமஸ் உரை காணிக்கை 2,150, இசை உலா காணிக்கை 4,800, வருடாந்திர குடும்ப நன்றி படையல் காணிக்கை 3,850, ஆக மொத்தம் 45,860. இரண்டாம் காணிக்கை திருமண கட்டணம் 6,000, ஆராதனை காணிக்கை 12,180, ஆக மொத்தம் 18,180. திருச்சபையாருக்கு முக்கியமான அறிவிப்பு, ஆராதனை முடிந்ததும் துரிதமாக வளாகத்தை விட்டு வீட்டிற்கு செல்லும்படி அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி. வந்திருக்கின்ற திருச்சபை மக்களுக்கு அறிவிப்பு. பொருளில் சொன்னது போல வெண் கிறிஸ்துமஸ் கவர்கள் ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வருடாந்திர தோத்திர காணிக்கைகள் ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறப்பு காணிக்கை உரை ஒரு இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஏதாச்சும் உங்களுக்கு மனசு ஜெபத்தோடு அதில் காணிக்கை போட்டு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று வரைக்கும் மாதாந்திர காணிக்கைகள் முறையாய் செலுத்தாதவர்கள், ஒருவேளை அடுத்த ஆராதனை இருக்கிறது, வீட்டில் மறந்து வைத்திருந்தால் அதை கொண்டு வந்து மாதாந்திர காணிக்கை முறைகளை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவை தவறும் பட்சத்தில் வருகின்ற இந்த வருடத்தின் இறுதி ஆராதனை 31ஆம் தேதி அந்த காணிக்கைகளை நீங்கள் கொண்டு வந்து செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொருள் அறிவிப்பு செய்தபடி இந்த வருடத்தின் இறுதி ஆராதனை 11 மணி 30 நிமிஷத்தில் 11:30 மணிக்கு அது நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை அரசாங்கத்தின் மூலமாக தீவிரமாக அது சட்டங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சென்னையில் வெட்நைட் சர்வீஸ் இருக்கக்கூடாது என்று. ஒருவேளை அது வெள்ளூரிலிருந்து இருக்குமானால் எப்போதும் போல நம்ம கிறிஸ்துமஸ் ஆராதனை நடந்தது போல் 5 மணிக்கு ஒரு ஆராதனையும் 9 மணிக்கு ஒரு ஆராதனை இருக்கும். அவர் பட்சத்தில் அறிவிப்பு செய்தபடி நம்ம பேனரில் இருக்கிறபடி 11:30 மணிக்கு இறுதி நடுவிசை ஆராதனை இருக்கும். புத்தாண்டு ஆராதனை காலையில் 9 மணிக்கு ரெகுலராக ஆராதனை நடைபெறும். அது திருச்சபையார் ஜெபியுங்க கவனத்தோடு அதை பார்த்து ஆராதனை கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான ஓய்வு நாள் ஆராதனைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ பேருக்கு இல்லாத இந்த சிலாக்கியத்தை கொடுத்து உடைய நாமத்தை கொடுத்து பாடம் சத்தியத்தை கேட்கவும் கிருபை செய்த தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆயிரம் மூலமாக கேட்ட சத்தியத்திற்காக உங்களுக்கு நன்றி. இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களோடு எங்களை பாதுகாத்து எல்லா விதமான தேவைகளையும் சந்தித்து அதற்காக கொடாக்கொடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கடந்த ஆண்டிலே இருந்தவர்கள் இந்த ஆண்டிலே இல்லை, ஆனாலும் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து எங்களை நீ பாதுகாத்து வருகிறீ, அதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த பிள்ளைகளை இப்படி பரிசுத்தத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அதாவது தடைப்பட்டவர்களுக்கும் உடைய ஆசீர்வாதத்தை நீ தார். இந்த நாளிலே உடைய திருச்சபையில் மந்தையில் ஒரு அங்கத்தினராக சேர்த்துக்கொண்ட இந்த குழந்தையுடைய பரிசுத்தத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குழந்தையை நீர் பொருட்படுத்திக்கொள்ளும், பெற்றோரை பொருட்படுத்திக்கொள்ளும், ஞானத்திலும் வளத்திலும் மோசத்தையும் தேவ திரும்பி இந்த பிள்ளைக்கு கிடைக்க நீர் உதவி. தொடர்ந்து இந்த குடும்பத்தையும் பிள்ளையும் நீ காத்துக்கொள்ளும். புதிய ஆண்டுக்குள்ளே செல்ல இருக்கிற எங்களுக்கு புதிய ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறோம். பல விதமான கஷ்டம் துன்பம் தொல்லையில் இருக்கிற பிள்ளைகளை உடைய புத்தகத்தில் போடுக்கிறாங்க வைக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய பரிசுத்த பாதத்தில் வைக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். தொடர்ந்து உடைய சமாதானத்தை ஒவ்வொருவருக்கும் நீ தாரும். உடைய பிள்ளைகள் கொண்டு வந்த காணிக்கை உடைய புத்தகத்தில் போட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரித்துள்ள ஆசீர்வாதத்தை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஆண்டவரே, ஆமென். நாம் யாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய ஜெபத்தை சென்று சொல்லுமாக. பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ஆட்சி வருவதாக,
சித்தம் பரமனிலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக அன்றைக்கு வேண்டிய ஆதாரத்தை நீவதற்காக எங்கள் விரோதமாய் குற்றம் செய்வது நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீர்வு ரட்சித்துக் கொள்ளும். ராஷ்டிரமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பு நம்மோடு நம்முடைய குடும்பங்களோடு என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. சமாதானத்துடன் போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். God bless you.